வணக்கம். பட்டு ஃப்ரம் ஃப்ரீ ஃபின்கால். நேத்தி வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ரிட்டயர்மென்ட்க்கு உங்களுக்கு 15 வருஷம் மேல இருந்தா, நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல அட்லீஸ்ட் 50-60% ஈக்விட்டி இருக்கணும். நீங்க ரிட்டயர்மென்ட்க்கு அ பிளான் பண்ண எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆரம்பிக்கணும். உங்களுடைய எக்ஸ்பென்ஸஸ கால்குலேட் பண்ணுங்க. அதாவது ரிட்டயர்மென்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸஸ் மட்டும். இஎம்ஐ இல்லாம, பேரன்ட்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸஸ் இல்லாம, குழந்தைகளுக்கு எக்ஸ்பென்ஸஸ்லாம் டிடக்ட் பண்ணிட்டு மீதி எக்ஸ்பென்சஸ மட்டும் எடுத்துட்டு, அதுல 50% நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ரிட்டயர்மென்ட்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அந்த 50%ங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ஸ் நான் யூசுவலா என்னுடைய கார்ப்பரேட் பிரசன்டேஷன்ஸ்ல இல்ல ஸ்பீச்சஸ்ல நான் காமிப்பேன். அந்த ஸ்லைட்ஸ்ல நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, ஆம் கோடீஸ்வரன் ஆகணும், குரோர்பதி ஆகணுங்கிறது ஒரு கனவு கிடையாது. அது எல்லாருக்குமே ஒரு மேண்டட்டரி அத்தியாவசியமான ஒண்ணு. அது ஏங்கிறத இந்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு 30 வயசு உள்ள நபர எடுத்துப்போம். அவருடைய சேலரி இன்னித்த சேலரி ரூ. 50,000ன்னு வச்சுக்கலாம். இன்னித்த எக்ஸ்பென்சஸ் ரூ. 30,000. அதாவது ஒருத்தருக்கு அ எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் 30,000 மட்டுமே இருந்தால் அது பெரிய விஷயம். 30,000ன்னு ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சுப்போம். அவர் 55 வரைக்கும் வொர்க் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. 85 வரைக்கும் உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போடுறாரு. இந்த எஸ்டிமேட் தேவை. சில பேர் 90ன்னு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் 80ன்னு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணா கஷ்டமாயிடும். ஏன்னா, அப்புறம் அ கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா, அத தாண்டி வாழ்ந்துட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு பணம் இல்லாம போயிடும். ஸோ ஒரு மாரி அ இன் பிட்வீன் ரொம்ப யங்காவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஓல்டாவும் சில பேர் 90, 95, 100லாம் கூட கால்குலேட் பண்ணுவாங்க. 85ங்கிறது ரீசனபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நெறைய பேர் அத ஒத்துக்க மாட்டாங்க. பட் ரிஸ்க் என்னன்னா, அத தாண்டி வாழ்ந்துட்டீங்கன்னா ரிஸ்க். அதனால தான் 85ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பணவீக்கம் ரிட்டயர்மென்ட்க்கு முன்னாடி 6%, ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறமும் 6%. ஆ ரிட்டயர்மென்ட்க்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமவுண்ட்ல என்டயர் போர்ட்ஃபோலியோல எக்ஸ்கியூஸ் மீ என்டயர் போர்ட்ஃபோலியோல அம் டாக்ஸ் கழிஞ்சு 10%ன்னு அஸ்யூம் பண்றோம். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆம் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமவுண்ட்ட டாக்ஸ் கழிஞ்சு 8%. இதுவும் ஜாஸ்தி தான். ஹையர் சைடு தான். பட் பார்க்கலாம். ஸோ அ இன்னைக்கு ரூ. 30,000 உங்களுடைய மாச செலவுன்னா, 55ல 55 வயசுல உங்களோட அந்த அந்த ரூ. 30,000 1.28 லேக்ஸ் ஆயிடும். அதாவது 6% பணவீக்கத்துல. அதே ரூ. 30,000 செலவு 85 வயசு ஆகும்போது உங்களுக்கு 6.6 லட்சம் ஆயிடும். ஆல்மோஸ்ட் 6.6 லட்சம் ஆயிடும். இப்ப நான் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செலவு வருமோ, அடிஷனல் செலவு வருமோ, அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணல. நான் இன்னித்த ரூ. 30,000 55 வயசுல உங்களுக்கு அதுவே 1,4 லட்சத்துக்கு மேல ஆயிடும். ஸோ நீங்க இந்த ரிட்டயர்மென்ட் பிளானிங் கால்குலேஷன நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவ கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். புது இன்புட்ஸோட. புது செலவு எவ்வளோ, புது ரிட்டர்ன் அசம்ப்ஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்து கால்குலேட் பண்ணணும். இப்ப நீங்க ரீசென்ட்டா நோட்டிஃபிகேஷன் பார்த்திருப்பீங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஒரு பென்ஷன் ஸ்கீம்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆ ரிட்டயர்மென்ட் அப்போ கடைசி அ கடைசியா வாங்குன பேசிக் பிளஸ் டிஏ அதோட 50% பென்ஷனா குடுப்பாங்க. இது போதுமா? அப்படின்னு நெறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க. டெஃபினட்டா போதாதுங்க. இத தாண்டி நீங்க அ நெறைய இன்வெஸ்ட் பண்ணணும் இப்பவே. ஏன்னு இந்த எக்ஸாம்பிள்லயே தெரியும் உங்களுக்கு. இப்ப நான் ஒரு ஆனுவல் டேக் ஹோம் பே இந்த ப்ரவுன் டாட்ஸ் ஒரு ஆனுவல் டேக் ஹோம் பே ஒரு இல்லஸ்ட்ரேஷனா போட்டுருக்கேன். அதாவது ஆ 50% சாரி ரூ. 50,000 இன்னித்த மந்த்லி டேக் ஹோம். அந்த டேக் ஹோம் ஒரு 6லேருந்து 7% ஏறுதுன்னு வச்சுங்களேன். 6%ன்னு ஏறுதுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் அது ஆல்மோஸ்ட் வந்து ஆ 55ல ஆனுவல் டேக் ஹோம் 30,00,000 கிட்ட தொட்டுரும். அந்த ஆனுவல் டேக் ஹோம் ஆ அப்படியே பென்ஷன். நீங்க கடைசியா வாங்கின பே என்னவோ, அது அப்படியே பென்ஷனா உங்களுக்கு கிடைச்சா கூட, அது அப்படியே அந்த அந்த பிளாக் ஆரோ காமிக்குது இல்லையா? அப்படியே உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா பென்ஷனா கிடைச்சா கூட, அது 15 வருஷத்துக்கு கிட்ட தான் உங்களுக்கு ஈடு காணும். அதுக்கப்புறம் அந்த பென்ஷன தாண்டி உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் போயிடும். நான் சொல்றது அகைன் 30 வயசுல இருக்கிற ஆனுவல் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் நெறைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் வரும். வயசானதுக்கு அப்புறம் ப ப புதுசா எக்ஸ்பென்சஸ் வரும், செலவுகள் வரும், அ வியாதிகள் வரும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் பென்ஷன்ஸ் திட்டம் போதவே போதாது.
அத தாண்டி நீங்க பிரைவேட்டா நெறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். இதுதான் உண்மை. ஆ கசப்பான உண்மை. பட் அதான் உண்மை. ஸோ ஐடியலா உங்களுடைய ரிட்டயர்மென்ட் இன்கம் எப்படி இருக்கணும்னா, இந்த ரெட் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம், ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டே போகுது. அதே மாதிரி உங்க ரிட்டயர்மென்ட் இன்கமும் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு ஈடுகட்டுற மாதிரி ஏறிக்கிட்டே போணும். அதே 6%ல ஏறிக்கிட்டே போணும். ஸோ பென்ஷன் வந்து ஒரு காம்போனன்ட்டா இருக்கலாம். ஒரு பார்ட்டா இருக்கலாமே தவிர, அதுதான் மேஜர் பார்ட்டா இருக்கக்கூடாது. நம்மளுடைய அப்பா, அம்மா ஜெனரேஷன், அவங்களுடைய அப்பா, அம்மா ஜெனரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, பென்ஷன்ங்கிறது பெரிய விஷயம். எனக்கு பென்ஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. பட் பென்ஷன தாண்டி அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் சேவிங்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அந்த பென்ஷனுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துப்பாங்க. பட் அந்த மாதிரி அ நம்பளால வாழ முடியாது. ஏன்னா, நமக்கு இப்ப நெறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. டெக்னாலாஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நெறைய வந்துடுச்சு. ஆ பிளஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ, டெஃபினட்டா நம்மளுக்கு அ நம்மளுடைய ரிட்டயர்மென்ட் இன்கம் வந்து வருஷம் ஏறுற மாரி அட்லீஸ்ட் ஒரு 5%லேருந்து 6% இன்கிரீஸ் ஆகுற மாரியான ஒரு திட்டம் நமக்கு தேவை. ஸோ ஐடியலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிட்டயர்மென்ட் ஆகும்போது 55 வயசுல இந்த எக்ஸாம்பிள்ல, ரிட்டயர்மென்ட் ஆகும்போது ஒரு பெரிய தொகை உங்க கையில இருக்கணும். அந்த தொகைய வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பல டிஃபரண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அத பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. டிஃபரண்ட் ரிஸ்க்ஸ், லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்க லோ ரிஸ்க் ப்ராடக்ட்லேருந்து நீங்க இன்கம் ட்ரா பண்ணுவீங்க. வருஷம் நீங்க இன்கம் எடுப்பீங்க. இனிஷியலா நீங்க எடுக்கிற இன்கம் உங்களுடைய செலவுகள மீட் பண்றதுக்கான இன்கம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ, அதனால கார்பஸ் வந்து கொஞ்சம் வளரும். பட் பணவீக்கத்தினால நீங்க இன்கம் நெறைய எடுத்துட்டே இருப்பீங்க. அப்போ அந்த கார்பஸ் வளர்ச்சியோட நீங்க ட்ரா பண்ற இன்கம் வந்து ஜாஸ்தி ஆயிரும். அப்போ கார்பஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். கடன்னு குறையும். இந்த கால்குலேஷன் படி நம்ம 85 வயசுல அந்த நபர் இறந்துருவார்ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ரிட்டயர்மென்ட் கார்பஸும் 85 வயசுல 0 ஆயிடும். ஸோ அந்த 85ல அ அந்த 85க்குள்ள அந்த நபர் இறந்துட்டா நல்லது. இல்ல 85 தாண்டி வாழ்ந்துட்டார்ன்னா, அப்புறம் அவர்கிட்ட பணம் இருக்காது. ஸோ இதுதான் அந்த ரிட்டயர்மென்ட் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதுவும் அந்த வீடியோவும் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது ரொம்ப பாப்புலரான வீடியோ என்னுடைய சேனல்ல. என்னுடைய லெவலுக்கு நான் சொல்றது. ஸோ எவ்வளவு கார்பஸ் தேவைன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3.6 குரோர்ஸ். ஸோ 3,58,00,000 தேவை. ஸோ நான் சொல்றது இன்னைக்கு ரூ. 50,000 சம்பளம் வாங்குற ஆளுக்கே 55 வயசுல 3.6 குரோர்ஸ் தேவைப்படும். அதனால தான் சொல்றேன், குரோர்பதி ஆகணுங்கிறது கனவு கிடையாது. டெஃபினட்டா எல்லாரும் குரோர்பதி ஆகவே தீரணும். பிகாஸ் அப்பதான் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா ரிட்டயர்மென்ட்ல இருக்க முடியும். ஆம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இன்னித்த எக்ஸ்பென்சஸ் ரூ. 30,000னா ரிட்டயர்மென்ட் போது அதே எக்ஸ்பென்சஸ் 1.28 லேக்ஸ் ஆயிடும். நம்ம வந்து வருஷம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ 5% இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா, இனிஷியலா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரூ. 18,000. இந்த ரூ. 18,000ல இபிஎஃப் இருந்தா, இபிஎஃப்ல உங்களுடைய டிடக்ஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் சேர்த்துக்கணும். என்பிஎஸ் இருந்தா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் சேர்த்து ரூ. 18,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். வருஷம் அந்த ரூ. 18,000 5% இன்கிரீஸ் ஆகும். ஸோ ரூ. 18,000ங்கிறது இன்னித்த எக்ஸ்பென்சஸ் ரூ. 30,000 போட்டோம் இல்லையா? அதனால எக்ஸ்பென்சஸ் ரூ. 30,000 ரூ. 18,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, எக்ஸ்பென்சஸோட 61% நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால தான் நேத்தி வீடியோல சொன்னேன். மினிமம் 50%ஆவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏர்லி ரிட்டயர்மென்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, எக்ஸ்பென்சஸ் ஒரு அமௌண்ட்னா, அந்த அமௌண்ட்டோட 150%, 200% இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அது அஃப்கோர்ஸ் அதெல்லாம் எல்லாராலயும் முடியாது. 50%ஏ எல்லாராலயும் முடியாது. இதுதான் உண்மை. பிராக்டிகல் லைஃப் எல்லாரும் ரிட்டயர்மென்ட் போது ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாராலும் முடியாது. ஏன்னா, பல பிரச்சனைகள் வரும், பல சிக்கல்கள் இருக்கும். பல அவங்களோட இன்கம் ஸ்டெடியா இருக்காது. என்னெல்லாமோ பிரச்சனைகள் இருக்கு. எல்லாராலயும் முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க உடனடியா ரிட்டயர்மென்ட்ட பத்தி யோசிச்சு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வலியுறுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்.
உங்களுக்கு என்ன சௌகரியமோ சென்செக்ஸோ, நிஃப்டி 50யோ, நிஃப்டி 100ஓ, நிஃப்டி 500ஓ ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 60% 50லேருந்து 60% ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். மீதி வந்து இபிஎஃப் இல்ல என்பிஎஸ் வந்து டெட் ஃபண்டா யூஸ் பண்ணலாம். அதாவது கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இல்ல பிபிஎஃப் நீங்க வந்து ஃப்ரீலான்சரா இருந்தா பிபிஎஃப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோல தயவு செய்து இம்மீடியட்டா ரிட்டயர்மென்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ தாமதிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ இது வந்து அ நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தொகை இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். நான் இன்னொரு கால்குலேஷன்ல அத போட்டிருக்கேன். செபில கூட இந்த கால்குலேட்டர் இருக்கு. வருஷா வருஷம் நீங்க டிலே பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட்ட, அந்த இன்வெஸ்ட்மென்ட் அமவுண்ட் இப்ப ரூ. 18,000ன்னு சொன்னது, அது வருஷா வருஷம் 14% 20% இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அதனால தயவு செய்து தாமதிக்காம இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆ இப்போ அத பார்த்து மலைச்சு நிக்காதீங்க. என்னால முடியுமா? ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும். தயவு செய்து அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ கார்பஸ் அக்யூமுலேட் பண்ண முடியுமோ அவ்வளோ அக்யூமுலேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.